கரூர் சம்பவம் தொடர்பாக கரூரில் தவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், சட்ட மூழ்கி ஏடிஜிபி தேவிசன் தேவாசீர்வாதம் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கரூரில் விஜயனுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு சுமார் 41 பேர் பலியான சம்பவம் குறித்து இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது. கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி அமுதா ஐஏஎஸ் மற்றும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மற்றும் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தாங்க. கடந்த 2 நாட்களாக இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் பல்வேறு செய்திகளுக்கு தங்களுடைய அரசு தரப்பு விளக்கம் அளிக்க வேண்டி இருப்பதனால விளக்கம் அளிப்பதாக தெரிவித்து அந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது. அரசு தரப்பிலும் சில காணொலிகளை காண்பித்தார்கள். என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படுகிறது, அதற்கான அரசு தரப்பினுடைய விளக்கம் வீடியோ காட்சிகளாக பதிவு செய்யப்பட்டது. முதலில் தாவேகா கட்சி சார்பில் அவர்கள் கேட்ட இடம் கொடுக்கப்படவில்லை என்று பரவி வரக்கூடிய அந்த செய்திக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே கரூர்ல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.